எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன், அதாவது ஐபில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஃபேஷனபிளாகவும் இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஐபில்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஹையஸ்ட் ஹார்மோன் அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா விதின் 72 ஹவர்ஸ்ல நம்ம அதை சாப்பிட்டோம்னா அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். இது 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓரளவுக்கு இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதுவும் 72 ஹவர்ஸ்ல நிறையவே ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எடுத்தா அதுக்கு எஃபெக்ட் கம்மி தான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம போடும்போது சம்டைம்ஸ் பீரியட்ஸ் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அதனால அதோட எஃபெக்ட்ல கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிட வேண்டாம். வேணா ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் நீங்க போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 days வெயிட் பண்ணி கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். அதுலயும் உங்களுக்கு பாசிட்டிவ் வரல அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி வித்ட்ராவல் பீரியட் நீங்க டேப்லெட்ஸ் போட்டுக்கலாம். இன்கேஸ் அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கான மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ரெகுலரா இதை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது கிடையாது. ஏதாவது ஒரு சமயத்துல ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் டேல இருந்து நம்ம கடைபிடிக்கிற ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ரொம்ப மறந்துட்டோம், மெத்தடும் ஃபாலோ பண்ணல, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ரொம்பவும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை நீங்க செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த அன்னெசரி டென்ஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற டென்ஷன் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால கரெக்டா அவேர்னஸோட இருங்க. எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தேவைப்பட்டா ஐபில் எடுத்துக்கலாம் வித் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன்.